ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சினிக்ரிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா விஸ் பங்களாதேஷ் சீரீஸோட ஃபஸ்ட்டு T20 மேட்ச் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு இந்தியன் டீம் முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கௌதம் கம்பீர் அண்ட் அபிஷேக் நாயர், மார்னே மார்க்கல் இவங்கெல்லாம் வந்து கோச்சிங் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபியூ வீக்ஸ் முன்னாடி அப்டேட் வந்துருந்துச்சு இதை பற்றி. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து டீமுக்குள்ளே வர்றாரு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா. ஹர்திக் பாண்டியா வந்து பெருசாக பண்ணுவார்னு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆல்ரவுண்டராக. ஸோ அதையும் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் மயங்க் யாதவுக்கு வந்து ஒரு இந்தியன் காலப் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஐபிஎலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மேட்சஸ் தான் ஆடினார் ஐபிஎல்லில். அவருக்கு ஒரு இந்தியன் காலப். அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டிக்குமே வந்து ஒரு இந்தியன் காலப் வந்து கிடச்சிருக்கு. அவர் வந்து ஐபிஎல்லில் ரொம்பவே நல்லா பண்ணார் எஸ்ஆர்ஹெச்சுக்காக. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மேபி டெபியூட் ஆகிறதுக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்குது. சிவம் டியூபே வந்தது இன்ஜுரி ஆனனால. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு கம்பேக் பண்ணியிருக்காரு ஆஃப்டர் 3 இயர்ஸ் 2021 வந்து ஆடினார். அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு ஒரு இந்தியன் காலப் கிடச்சிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து ஜிம்பாப்வே சீரீஸ்லேயே இருந்தார், நல்லா பண்ணிட்டு வர்றாரு. அங்கே இருந்து அந்த இது கண்டினியூட்டி அவருக்கு கிடைக்கிது. ஸ்ரீலங்கா இதுலேயும் அவர் பிளேஸை வந்து சிமெண்ட் பண்ணிட்டாருன்னு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஸ்குவாட் வந்து நஜ்முல் சாண்டோ வந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெர்தாய் வந்து போன வேர்ல்டு கப்பில் வந்து நல்லா பண்ணியிருந்தார். லிட்டன் தாஸ், மஹமுதுல்லா, மெஹதி ஹாசன் மிராஜ், மெஹதி ஹாசன், முஸ்தபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அஹமட், ஷரீஃபுல் இஸ்லாம், டன்சுல் ஹசாம் சாஹிப் ஒரு நல்ல டீம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக வின் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது இன்றைக்கி தெரிஞ்சிடும். இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.